வரும் நிதியாண்டிற்கான ரயில்வே பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பயணிகள் ரயில் கட்டணத்தில் மாற்றம் செய்யப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாடு முழுவதும் அகல ரயில் பாதைகளை அதிகப்படுத்துதல், மின்மயமாக்குதல் போன்ற நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் இந்திய ரயில்வேயை சர்வதேச தரத்திற்கு உயர்த்த வேண்டியிருப்பதாகவும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 23ஆம் தேதி தொடங்கிய நிலையில் இன்று ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த காங்கிரஸ் அரசால் தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால பட்ஜெட்டிலும் 2014-2015 ஆண்டுக்கான பாரதிய ஜனதா அரசின் ரயில்வே பட்ஜெட்டிலும் தமிழகத்திற்கு சாதகமான திட்டங்கள் இடம்பெறவில்லை. கடந்த 3 ஆண்டுகளில் தமிழக தென் மாவட்டங்களுக்கு புதிய ரயில்கள் எதுவும் அறிவிக்கப்படவில்லை. இதனால் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசு கடந்த 6ஆம் தேதி மத்திய ரயில்வே அமைச்சர் திரு சுரேஷ் பிரபுவுக்கு எழுதியிருந்த கடிதத்தில் சென்னை கன்னியாகுமரி இரட்டை ரயில் பாதை உட்பட 10 முக்கிய தமிழக ரயில்வே திட்டப் பணிகளை நிறைவேற்ற ரயில்வே பட்ஜெட்டில் போதிய நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என மத்திய அரசை கேட்டுக்கொண்டது. சென்னை மதுரை கன்னியாகுமரி இடையே அதிவேக பயணிகள் ரயில், மதுரை கோவை இடையே அதிவேக ரயில் போக்குவரத்து, ஆவடி கூடுவாஞ்சேரி ரயில் பாதை உள்ளிட்ட திட்டங்களையும் நிறைவேற்ற தேவையான அறிவிப்புகளை வெளியிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டது. இவை தவிர தமிழகத்தில் நிறைவேற்ற வேண்டிய திட்டங்களை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ள நிலையில் மக்களவையில் இன்று காலை ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. ரயில்வே துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசினார். பயணிகள் ரயில் கட்டணத்தில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை என அவர் தெரிவித்தார். மேலும் நாடு முழுவதும் அகல ரயில் பாதைகளை அதிகப்படுத்துதல், மின்மயமாக்குதல் போன்ற நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் இந்திய ரயில்வேயை சர்வதேச தரத்திற்கு உயர்த்த வேண்டியிருப்பதாகவும் குறிப்பிட்டார். ரயில்வே அமைச்சர் தொடர்ந்து தனது பட்ஜெட் உரையை நிகழ்த்தி வருகிறார்.